Good afternoon students. Welcome to the component based technology online class. So in the video la நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து how to construct a XML document using DTD. Okay. அதாவது ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு DTD வந்து first of all create பண்ணினோம். அந்த ஒரு கன்செப்ட் DTD யூஸ் பண்ணி தான் XML டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு எஃபிஷியன்டான XML டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கான ஜெனரல் ஃபார்ம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் டாக்குமெண்ட் டைப் நேம் அண்ட் தென் எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும், ஆட்ரிபியூட்ஸை டிக்ளேர் பண்ணணும். அல்லது ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா சப் எலமெண்ட்ஸ்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதுல டிஓசி டைப்ன்றது கீவேர்டு, நேம் அப்படின்றது வந்துட்டு நேம் ஆஃப் த ரூட் எலமெண்ட், நம்மளோட XML டாக்குமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூட் எலமெண்ட். ஓகே, let us see the steps to create the DTD. First வந்து you have to create the root elements, declare the root elements. Second step, அந்த root element னுடைய attribute எத்தனை இருக்குதோ ஒரு attribute நம்ம declare பண்ணணும். And then third one, declare the sub element. Okay, sub elements னுடைய attributes declare பண்ணணும். So இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் repeated for all the sub elements, எத்தனை sub elements இருக்குதோ அத்தனை sub elements declare பண்ணிட்டு அத்தனை attributes நம்ம declare பண்ணிடணும். இவ்வளவுதான் நம்ம வந்து DTD ல செய்ய வேண்டியது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் us see an XML program. அதனுடைய கரஸ்பாண்டிங் DTD வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். XML program பாருங்க, நமக்கு நல்ல ஃபெமிலியரான XML program தான், புக்கினுடைய டீடைல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரூட் வந்து XML வெர்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இதுல ரூட் எலிமெண்ட் வந்து புக், அதனுடைய ஆட்ரிபியூட் வந்து ஆத்தர் ஈக்குவல் டு IED, சம் வேல்யூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சப் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில், டைட்டில் வந்து இன்டர்நெட் கான்செப்ட்ஸ். அடுத்த சப் எலிமெண்ட் சாப்டர், சாப்டருடைய ஆட்ரிபியூட் வந்து ஐடி. ஓகே, இதே சாப்டர் டேக் வந்து உங்களுக்கு எத்தனை சாப்டர் இருக்குதோ நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாமா? ஸோ சாப்டர் ஐடி ஈக்குவல் டு சம்திங் அண்ட் தென் சாப்டர் ஐடி ஈக்குவல் டு சம்திங், எத்தனை நீங்க கொடுக்குறீங்களோ சாப்டர் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ரூட் எலிமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகே, இப்போ இதுக்கான டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன், டிஓசி டைப் இஸ் த கீவேர்ட், புக்ன்றது வந்து ரூட் எலிமெண்ட்னுடைய பேர். இங்க வந்து ரூட் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு புக், அதனால இங்க நம்ம ரூட் எலிமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ நவ் ஓப்பன் பிராக்கெட் டேக், அதே மாதிரி டேக் தான் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எலிமெண்ட் அடுத்தது வந்து எலிமெண்ட் புக், புக்குக்குள்ளார என்னென்ன இருக்குது, டைட்டில் சாப்டர், ரெண்டு சப் எலிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதனுடைய எலிமெண்ட்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். அடுத்தது அதனுடைய ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட் லிஸ்ட் புக், ஆத்தர், சி டேட்டா. அதை வந்து நம்மளோட ப்ரௌசர் எடுத்து பார்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் ரெக்வயர்ட், கண்டிப்பா இது வந்து கொடுக்கணும். ஓகே, அடுத்தது எலிமெண்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். எலிமெண்ட் டைட்டில் சி டேட்டா, எலிமெண்ட் சாப்டர் சி டேட்டா. இங்க சாப்டர் பிளஸ் கொடுக்கறதால எத்தனை டேக் வேணா நீங்க இதுல கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஆட்ரிபியூட் லிஸ்ட், சாப்டர் ஐடி, ஐடி தான் வந்து ஆட்ரிபியூட், ஐடின்றது வந்து திஸ் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். ஓகேவாமா? கேன் யூ காட் இட்? இந்த மாதிரி ஒரு அதாவது ரூட் எலிமெண்ட்டுக்குள்ளார என்னென்ன சப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த ரூட்டுக்குள்ளார என்ன ஆட்ரிபியூட் இருக்கு, அதனுடைய டேட்டா டைப் என்ன, அதனுடைய டிஃபால்ட் டைப் என்ன, அண்ட் தென் இந்த எலிமெண்ட் ஒன்னா எடுத்து டிக்ளேர் பண்றோம். இது சி டேட்டாவா பார்ஸ்ட் டேட்டாவா, சாப்டர் வந்து சி டேட்டாவா பார்ஸ்ட் டேட்டாவா, டேட்டா டைப்பை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம எலிமெண்ட்னுடைய DTD டிக்ளரேஷன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதே சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அடுத்தது ஆட்ரிபியூட் லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்றோம். ஆட்ரிபியூட் லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ல வந்து ஐடின்றது ஆட்ரிபியூட், அது வந்து ரெக்வயர்ட். இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு XML டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டதால ரொம்ப ஈஸியான ஒரு DTD இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு ஹியூஜ் XML டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம ஒரு DTD ப்ரொவைட் பண்ணும் பொழுது கண்டிப்பா இதுல வந்து ஆத்தர் ஃபீல்டு எம்டியா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் நான் DTDல ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்ப கண்டிப்பா XML டாக்குமெண்ட்ல அவங்க ஒரு ஆத்தர் நேம் கொடுத்துதான் ஆகணும். சிமிலர்லி இந்த ஐடின்றதும் ரெக்வயர்ட் கொடுத்துட்டதால அதுல வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ எலிமெண்ட்ல புக்குக்குள்ளார ரெண்டு எலிமெண்ட் டைட்டில் அண்ட் சாப்டர் வந்து கண்டிப்பா XML டாக்குமெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கணும். பிகாஸ் ஹியர் வி ஹவ் கிவன் டைட்டில்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, சப் எலிமெண்ட், சாப்டர்ன்ற சப் எலிமெண்ட் இருக்குன்றத நம்ம இந்த DTDல சொல்லிட்டோம். ஓகேவா? டு பி வெரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த DTD நம்ம வந்து எழுதும் பொழுது DTDயை பொறுத்து தான் ஒரு XML டாக்குமெண்ட் வந்து அமையும். DTDல நீங்க கொடுக்குற ரூல்ஸை டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன்ல நீங்க கொடுக்குற ரூல்ஸ் கரெக்டா இருந்ததுனாக்கா
உங்களுடைய XML டாக்குமெண்ட்ல நீங்க ப்ரொவைட் பண்ற டேட்டா வந்து ரொம்ப எஃபிஷியன்டான டேட்டாவா இருக்கும். எரர் இல்லாத ஒரு டேட்டா வந்து நீங்க XML டாக்குமெண்ட்ல ப்ரொவைட் பண்ண முடியும். Okay, hope you all understand the concept of DTD. Thank you students.